ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எப்படி கிச்சனில் பண்ண போகிறது மெதுவடை. அதுவும் முறுமுறுன்னு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மெதுவடைக்கு நீங்கள் அரிசி மாவு தான் கூட சேர்க்கணும், உளுந்து மாவு கூட. அது இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் மைதா, அதுவும் இல்லைன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம். பட் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உளுந்த வடை ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். ஓகேங்க, இன்றைக்கி 1 கப் உளுந்து எடுத்துருக்கேன். 1 கப் உளுந்துக்கு ஒரு 20 to 25 வரை கிடைக்குங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி இந்த 1 கப் அளவு உளுந்து எடுத்து ஊற வச்சுக்கிறேன். 1 டைம் நல்லா கழுவி அதுக்கப்புறம் ஊற வைங்க. ஒரு 2 hours நல்லா ஊறட்டுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா உபரி கிடைக்கும். இப்போது 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம். உளுந்தை சரியாக ஊறினதுக்கப்புறமா நம்ம கிரைண்டர்லேயும் போட்டு மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து ஊறிடுச்சு. இப்போ இதை கிரைண்டர்லேயும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கிரைண்டரில் போட்டால் தான் பக்குவம் அரைக்க முடியும். மிக்ஸியில் போட்டிங்கன்னா ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும். ஸோ கிரைண்டர்லேயே அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் எந்த கப்பில் உளுந்து எடுத்தேனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை மொத்தமாக ஆட் பண்ண வேண்டாம். இதாங்க பக்குவம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் 1 கப், எந்த கப்பில் நீங்கள் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்து உள்ளே இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் உளுந்து மாவு கூட அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆட் பண்ண சின்ன டீஸ்பூன். ஸோ நீங்கள் நார்மல் டீஸ்பூன் ஆட் பண்ணுறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை நுணுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு 1/2 துண்டு இஞ்சி, அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம மாவு கூட ஒவ்வொன்றா ஆட் பண்ணி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சுவையான மெதுவடையை செஞ்சிடலாம். மறுபடியும் சொல்கிறேங்க, அரிசி மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம். பட் கிறிஸ்பியாக கிடைக்காது. மெதுவடை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மைதா சேர்த்திங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் கடைகளில் அதான் போடுவாங்க. பட் எண்ணெய் குடிக்காது. அரிசி மாவு போட்டோம்னா கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும், பட் கிறிஸ்பியாக இருக்குங்க. ஓகே, இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் உள்ளங்கையிலேயே கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் மாவு எடுத்துக்கோங்க. ஹோல் போட்டு வடையை 2 பக்கமும் பொன்னிறமாற மாதிரி இப்போ வடையை போட்டுட்டு இப்போ வடையை பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ 2 பக்கமும் பொன்னிறமாற அளவுக்கு பொரிச்சு எடுத்துட்டோம்னா மெதுவடை ரெடி. எப்பயுமே மீடியம் ஃப்ளேம் வச்சு வடையை பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.